கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய மாதத்திலேயும் ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. வேதத்திலே பல வாக்குத்தத்தமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டின் காலம் முழுவதும் மாம்ச ரீதியான வழிநடத்தலுக்காக இருந்தபடியினால் ஆண்டவர் வாக்குகளை அளித்து வாக்குகளை கொடுத்து அவர்களுடைய சூழ்நிலைகளை மாற்றுவதற்காக, அவர்களுடைய நிலைமைகளை அறிந்து அவர்களை வழி நடத்துவதற்காக கர்த்தர் அவர்களுக்கு வாக்குத்தத்தங்களை அளித்தார். ஆண்டவர் வாக்குத்தத்தமாக அவர்களோடு பேசினார். ஆனால் இப்பொழுது பரிசுத்த ஆவியினுடைய நடத்துதலை பெற்றிருக்கிற நாம் இப்பொழுது ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துகிறார். அல்லேலூயா. இப்போ நாம் அந்த வாக்குத்தத்த முறைமையின்படி வாழுகிற காலம் இல்லாவிட்டாலும் நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிப்பதற்காக அல்லது ஆண்டவரிடத்திலே ஒரு காரியத்தை கேட்பதற்கு, ஆண்டவரே நீங்க இப்படின்னு சொல்லி ஆபிரகாம் சொன்னாரே, அதுபோல நானும் இப்பொழுது சொல்லுகிறேன், எனக்கும் நீங்க அப்படி செய்யுங்களேன் என்று கேட்பதற்காக நாம் இப்பொழுது இந்த காலத்திலே நாம் வாழுகிற இந்த நாட்களிலே நாம் இவ்விதமாக வாக்குத்தத்தங்களை பெற்று நாம் வழி நடத்துகிறோம். கர்த்தர் நம்மை அவ்விதமாய் நடத்துகிறார். அப்போ இப்பொழுது நாம் எல்லாரும் ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருக்கிறோம். அப்போ ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் நம்மோடு என்ன செய்கிறார்? பேசுகிறார். அந்த விதத்திலே தான் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனால் கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. நம்முடைய காரியங்களை கர்த்தர் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் எப்படி பார்த்து கொள்வார்? எப்பொழுது பார்த்து கொள்வார்? யாருக்கு பார்த்து கொள்வார்? இதைத்தான் நாம் அதிகமாய் தியானிக்க வேண்டிய அவசியமாக இருக்கிறது. நாம் எப்பொழுதும் இந்த வசனங்களை வாசிக்கும் போது நம்முடைய எண்ணங்களில் நாம் சொல்லுவது அல்லது யோசிப்பது என்னவென்றால், அங்கே சொல்லப்பட்டிருக்கிற அந்த வசனத்தை பார்த்துவிட்டு கர்த்தர் என் வாழ்க்கையிலையும் அப்படியே எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் அப்படின்னு சொல்றது சரிதான். ஆனால் சொல்லுகிற ஆபிரகாம் என்ன செய்தார் என்பதை கவனிக்க வேண்டும். அப்போ ஆபிரகாம் இடத்திலே ஆண்டவர் பேசின வார்த்தை அல்லது ஆபிரகாம் ஆண்டவரிடத்திலே சொன்ன விஷயம், தன்னுடைய வாழ்க்கையிலே தனக்கு கர்த்தர் எப்படி இருந்தார் என்பதை குறித்து அவர் அங்கே சொல்லுகிறார். அது போலவே நாமும் நமக்கு கர்த்தர் எப்படி இருக்கிறார் என்பதை அறிவிக்கத்தக்க, அப்போ ஆபிரகாமுக்கு நீர் இப்படி இருந்தீரே ஆண்டவரே, எனக்கும் இந்த மாதத்தில் என்ன செய்யும்? அப்படியே எனக்கும் உதவி செய்யும். என் குடும்பத்திற்கும் எங்களுடைய காரியத்திற்கும் நீர் யெகோவா ஈரேவாக இருந்து நீர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வீராக என்று சொல்வதற்கு. இப்போ கோர்ட்டில் போய் பேசணுன்னா சும்மா பேச முடியாது. அந்த சட்ட புஸ்தகத்தில் இருக்கிற சட்டத்தை சொல்லி தான் யார்கிட்ட பேச முடியும்? ஜட்ஜிட்ட பேச முடியும். நீங்கள் கர்த்தரிடத்தில் பேசும்போது வசனத்தோடு, வசனத்தின் அர்த்தத்தோடு, வசனம் எதற்கு சொல்லப்பட்டது என்பதை சொல்லி ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே நீர் எங்களுக்கு தந்த வேதத்தில் இப்படி எழுதியிருக்கிறது, அதின்படி என்னை செய்யும் ஆண்டவரே அப்படின்னு சொன்னால் யாருடைய குறுக்கீடு வராது? அப்படின்னா சாத்தானுடைய குறுக்கீடு அங்கே என்ன செய்யாது? வராது. ஏன் வராதுன்னா நீங்கள் சரியான முறையிலே அவரை சந்திக்கிறீர்கள். அப்படி நாம் சந்திப்பதற்கு இந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்கு இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே நடந்த விஷயத்தை வைத்து நாம் ஆண்டவரிடத்தில் ஜெபித்து, ஆண்டவரே எனக்கும் நீங்கள் அப்படியே செய்யுங்கள், எனக்கும் நீங்கள் அப்படியே செய்து முடிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன் என்று சொல்லி நமக்கும் அது போலவே கர்த்தர் ஆயத்தம் செய்வாராக. ஹல்லேலூயா. இந்த பகுதியில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது ஆரம்பம் சோதனையில் ஆரம்பிக்கிறது. இந்த அதிகாரத்தினுடைய ஆரம்பம் எப்படி ஆரம்பிக்கிறது? சோதனையில் ஆரம்பிக்கிறது. முடிவு எப்படி முடிகிறது என்றால், அவனுக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேறத்தக்கதாக அந்த அதிகாரம் முடிகிறது. நீங்கள் அந்த அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அவனுடைய குடும்பத்தை குறித்து ஆரம்பத்தில் ஒருவனுக்கு பலி என்று சொல்லி ஆரம்பித்து முடியும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பெரிய ஒரு லிஸ்டே அங்கே கொண்டு வருது. ஒரு பெரிய லிஸ்ட் அங்கே ஒரு குடும்பங்கள் எல்லாம் இணைக்கப்படுகிறதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் ஆசீர்வாதத்தை தருகிறவர். இந்த பூமியிலே நாம் வாழுகிறோம். இந்த சரீரம் இருக்கிற வரை இந்த சரீரத்தினுடைய காரியங்களை நிறைவேற்றி கொடுப்பது யாருடைய வேலை? கர்த்தருடைய வேலை. அதுக்கு பிறகு என்ன செய்ய போகிறேன் அப்படிங்கிறதையும் ஆண்டவர் நமக்கு காண்பித்து இருக்கிறார்.
என்னுடைய ஆத்துமாவிலே மறுரூபமாக்கப்பட்டு மனவாட்டியாக நான் எந்த முறையில் எந்த விதத்தில் வாழப்போகிறேன் என்பதையும் கர்த்தர் நமக்கு வேதத்தின் மூலமாக என்ன செய்திருக்கிறார், சொல்லியிருக்கிறார். இப்போ வாழ்கிற நமக்கு ஆண்டவர் யெகோவா ஈரேவா இருந்து, ஏன் சில பிரச்சனைகளை, சில சூழ்நிலைகளை, குடும்பத்தில் சில காரியங்களை முடிவெடுத்து கொண்டு என்ன செய்வது, எப்படி செயல்படுத்துவது என்று திணறும் பொழுது கர்த்தர் அங்கே சொல்லுகிறார், நான் பார்த்து கொள்ளுகிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களிடத்தில் சொல்ல வருகிற விஷயம் என்னவென்றால், நான் அதை என்ன செய்கிறேன், பார்த்து கொள்ளுகிறேன். அப்போ அவர் அதை பார்த்து கொள்வார் என்றால் அப்போ நான் என்ன பார்த்துக்கிறது, நான் என்ன செய்கிறது, அதைத்தான் இங்கே முக்கியமாக நாம் தியானிக்க போகிறோம். என்ன என்று சொன்னால், இந்த அதிகாரத்தினுடைய ஆரம்பம், அதாவது 3ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களா, இந்த 14ஆம் வசனத்தை தான் நம்ம வாசித்தோம். 3ஆம் வசனத்திலிருந்து வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அதற்குள்ளே இருக்கிற முக்கியமான காரியங்களை கவனிக்க முடியும். என்ன முக்கியமான காரியம் என்றால், முதல்ல ஆபிரகாமுடைய ஒரு குணாதிசயத்தை போல நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்றால், அங்கே ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் செய்த முக்கியமான காரியம் என்ன என்றால், 2 காரியத்தை அவன் செய்தான். என்ன? ஒன்று ஒப்பு கொடுத்தான், இன்னொன்று கீழ்ப்படிந்தான். அல்லேலூயா. என்ன செய்தாங்க? ஒப்பு கொடுத்தான். ஒப்பு கொடுத்து அவன் கீழ்ப்படிந்தான். என்ன ஒப்பு கொடுத்தான்? ஆண்டவர் அவனிடத்தில் முதல் 2 வசனத்தில் அவனிடத்தில் கேட்ட காரியம் என்ன? உன் மகனை எனக்கு பலியிட வேண்டும், உன் மகனை எனக்கு பலியிட வேண்டும், உன் மகனை எனக்கு பலியிட வேண்டும் என்று கர்த்தர் அவனிடத்தில் கேட்ட பொழுது முதல் காரியம், அவன் தன் மகனை ஆண்டவருக்கு என்ன செய்தான்? ஒப்பு கொடுத்தான். 2வது பலி செலுத்தும்படி கீழ்ப்படிந்தான். 3வது யெகோவா ஈரேவாக அவர் அங்கே வெளிப்பட்டார். அல்லேலூயா. நம்ம நிறைய நேரம் முதல்ல அவரை யெகோவா ஈரேவாக வெளிப்படும்படி நிறைய நேரம் கேட்குறோம். ஆனால் எதுவுமே ஒப்பு கொடுக்கறதே இல்லை, எதுவுமே கீழ்ப்படுகிறதே இல்லை. ஆனால் ஆண்டவர்கிட்ட என்ன சொல்கிறோம்? ஆண்டவரே, நீர் எனக்கு யெகோவா ஈரேவா இருங்கப்பா. நமக்கு ஏன் ஆண்டவர் இப்போ அந்த ரிக்வெஸ்ட்டை வைக்கணும்? ஆபிரகாமிடத்தில் போய் ஏன் அப்படி சொல்ல வேண்டும்? காரணம் என்ன? ஏன் ஆண்டவர் போய் ஆபிரகாமிடத்தில் அந்த பலியை செலுத்து என்று சொல்ல வேண்டும் என்றால், முன்னக்கூட்டி நீங்கள் அவனுடைய சூழ்நிலையை கவனித்து பார்ப்பீர்கள் என்றால், ஆண்டவர் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். ஆனால் அந்த வாக்குத்தத்தத்தை கணவன் மனைவியுமாக இணைந்து தேவனுடைய நடத்துதலுக்கு கேட்காமல் அதே வாக்குத்தத்தத்தை இவங்களே நிறைவேற்றினாங்க, அதே வாக்குத்தத்தத்தை இவங்களே செயல்படுத்துகிறாங்க, அதே வாக்குத்தத்தத்துக்கு இவங்களே எல்லா முயற்சியும் பண்ணுறாங்க. கொடுத்தது கர்த்தர் தான். ஆனால் ஆபிரகாமும் சாராளும் சேர்ந்து இவர்களே எல்லா முயற்சியும் பண்ணுகிறார்கள். அப்போதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ செய்தது சரியில்லை, அதையும் நான் சரி பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினபடியால் அவனிடத்தில் இப்பொழுது சோதிக்கும்படிக்கு அவனிடத்தில் சொல்லுகிறார், உன் மகனை நீ எனக்கு என்ன செய்ய வேண்டும்? பலியிட வேண்டும். இந்த பலியினுடைய காரணம் என்ன? இந்த பலி செலுத்துதலுடைய காரணம் என்ன? முந்தின அதிகாரத்திலே நீங்கள் வாசிக்கும் போது, முந்தின சில அதிகாரத்திலே நீங்கள் வாசிக்கும் போது அங்கே அவனுடைய வீட்டிலே ஆகாருக்கு பிறந்த பிள்ளை ஒன்று இருக்கிறது. அந்த பிள்ளைக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்திருந்தார். என்ன வாக்கு கொடுத்திருந்தார் என்றால், அந்த பிள்ளை என்ன செய்யும் என்று சொல்லி அங்கே கொடுத்திருந்தார். 16ஆம் அதிகாரத்திலே 12ஆம் வசனத்திலே சொல்லி இருந்தார். அதிலே முக்கியமாக சொல்லப்பட்டிருந்த ஒன்று என்ன என்றால், தன் சகோதரருக்கு எதிராக அவன் என்ன செய்வான்? குடியிருப்பான். அவன் எதிராக குடியிருப்பான் என்று சொல்லிவிட்டார். இப்பொழுது ஆண்டவர் ஆபிரகாமை வாக்குத்தத்தம் பண்ணி ஆசீர்வதித்திருக்கிறார். ஆசீர்வதித்திருக்கிற இந்த ஆசீர்வாதத்தை அவர்கள் அனுபவிக்கும் போது எதிராக யார் வருவா? எதிராக யார் வருவா? இவர்களாகவே ஏற்படுத்தின சத்துரு வருவான். யார் ஏற்படுத்தின சத்துரு? ஆபிரகாமும் சாராளும் இணைந்து திட்டமிட்ட அந்த திட்டத்தின் மூலம் வந்த சத்துரு. நிறைய நேரம் நமக்கு எதிராக நிறைய பேரை நம்மளே என்ன பண்ணி விட்டோம்? கிளப்பி விட்டோம், உருவாக்கிட்டு நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்கிறோம், இவங்க என்னைய ரொம்ப தொந்தரவு பண்ணுறாங்க ஆண்டவரே. அவங்கள கிளப்புனது யார் அப்படின்னா நம்ம தான். இப்போ ஆண்டவர் என்ன செய்வார்? அவங்கள ஒன்றுமே செய்ய மாட்டார். ஏன் அவங்கள ஒன்றும் செய்ய மாட்டார்? அவங்க அங்கே இருந்தால் தான் நமக்கு உள்ளுக்குள்ளே என்ன இருக்கும்?
ஒரு உணர்த்துதல் இருக்கும். அவங்கள ஒன்றும் செய்யாமல் அவங்க முன்னால் எப்படி நடக்கலாம், எப்படி ஜெயிக்கலாம், எப்படி வாழலான்னு மட்டும் நமக்கு சொல்லித்தரார். நம்ம என்ன ஜெபம் பண்ணுறோம்? அவங்கள காலி பண்ணும் ஆண்டவரே, அவங்கள தூர போட்டுருங்க ஆண்டவரே, அவங்கள விலக்கிருங்க. நம்ம அப்படி ஜெபம் பண்ணுறோம். ஒரு நாள் அப்படி செய்ய மாட்டார். அதனால தான் தாவீது தன் அனுபவத்தில் சொல்கிறார், சத்துருக்களுக்கு முன்பு எனக்கு என்ன ஏற்படுத்துகிறார்? ஏன் ஆண்டவரே, சத்துருவை விரட்டிட வேண்டியதானே, நான் என்னமும் சாப்பிட்டு போகிறேன். நீங்கள் சத்துருவை போன்னு சொல்லிட்டா நான் வேறு ஏதாவது சாப்பிட்டு போகிறேன். இல்லை அவன் அப்படியே இருக்கட்டும், நான் உனக்கு என்ன தரேன்? ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி. ஏன்? நீ ஏற்படுத்தினவன் தான், ஆனால் உன் கூட நான் இருக்கேன்னு அவன் என்ன செய்யட்டும், பார்க்கட்டும், அவன் உணரட்டும், அவன் தெரிஞ்சுக்கிடட்டும். அப்போ இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் யார் வந்துட்டா அப்படின்னா ஆபிரகாம் வந்துட்டார், ஈசாக்கு வந்துட்டான். இப்போ என்ன செய்தாகணும்? அதை மேற்கொண்டாக வேண்டும். எதை? ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை மேற்கொண்டே ஆக வேண்டும். மேற்கொள்ளவில்லை என்றால், அதை மேற்கொள்ளவில்லை என்றால், ஆதியாகமம் இப்போ நம்ம வாசித்தமே 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், இந்த வசனத்தின்படி ஒரு விடுதலை கொடுக்க வேண்டும். நம்ம வாழ்க்கையிலையும் இந்த காரியம் நடந்து கொண்டே இருக்கிறது. அவன் துஷ்டனாயிருப்பான், அவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமாகவும் எல்லாருடைய கையும் அவனுக்கு விரோதமாகவும் இருக்கும். அவன் எனக்கு எதிராக என்ன செய்வான்? குடியிருப்பான். தள்ளப்பட்ட தூதனானவன் இந்த நாள் வரை அவன் எனக்கு எதிராக என்ன செய்கிறான்? வேலை செய்கிறான். அநேகர் சத்துருவாக எனக்கு எதிராக இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கள் நடுவிலே நான் உனக்கு எல்லாவற்றையும் பார்த்து கொள்வேன். அல்லேலூயா. எப்படி அதை பார்த்து கொள்ள முடியும்? கர்த்தர் எப்படி எனக்காக அதை பார்த்து கொள்வார்? அவர் எப்படி அதை செய்வார்? முறைப்படி செய்கிறார். எப்படி செய்கிறார்? முறைப்படி செய்கிறார். ஒரு மீட்பு தேவை என்றால் ஒரு பலி தேவை. ஒரு காரியத்திலிருந்து விடுதலை தேவை என்றால் அதற்கான பலி சரியாய் கொடுக்கப்பட வேண்டும். அப்போ ஆண்டவர் பாருங்க, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் இதை புரிந்து கொள்வதற்கு ஒரு வசனத்தை வாசித்து விட்டு வந்தால் இன்னும் நலமாக இருக்கும். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து விட்டு இந்த பகுதிக்கு வந்தால் அது நன்றாக இருக்கும். தனக்கு ஒரே பிரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான். தனக்கு ஒரே பிரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான். மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்ப பெற்றுக்கொண்டார். எப்படி பெற்றுக்கொண்டாராங்க? பாவனையாக. பாவனையானா என்ன அர்த்தம்? ரிசம்பிளன்ஸ் அல்லது ஒப்புமையாக. என்ன ஒப்புமையாக பெற்றுக்கொண்டார்? ஏனென்றால் இப்பொழுது முழு வேதாகமும் நம்முடைய கரத்தில் இருக்கிறபடியால் ஒப்புமை என்னன்னு நமக்கு என்ன செய்யுது? தெரிய வருகிறது. ஆனால் ஆபிரகாமுக்கு அது தெரியாது. தேவனுடைய திட்டத்தில் அது இருக்கிறது. நமக்கு முழு வேதாகமும் வந்ததினாலே அதுக்குரிய ஒப்புமை என்னன்னு நம்ம ஈஸியாக சொல்லிட்டோம். ஆனால் ஆபிரகாம் பலி செலுத்த வந்த பொழுது கர்த்தர் அந்த சந்ததியை, ஏனென்றால் அவனிடத்தில் சொன்னார், உனக்குள் உன் சந்ததி என்ன செய்யப்படும்? ஆசீர்வதிக்கப்படும். அப்போ ஆசீர்வதிக்கப்பட வேண்டிய சந்ததி சும்மா இல்லை. ஏனென்றால் நீயே ஒரு சத்துருவை ஏற்படுத்தி விட்டாய். அந்த சத்துரு அவனை காலம் ஃபுல்லாக தொடராமல் இருப்பதற்கு நான் உனக்கு அதற்கான சரிப்படுத்தலை செய்ய வேண்டும் என்றால் அதற்கு ஒரு பலி தேவை. ஹல்லேலூயா. இப்போ பலியும் தேவை, சந்ததி பெருகுவதற்கு ஈசாக்கும் தேவை. அப்ப என்ன செய்வது? அதற்குத்தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பாவனையாக. என்ன பாவனை? பலி செலுத்துகிற இடம் வரை போய் பலிக்கான கட்டை ஈசாக்கை அங்கே வைத்து பலிபீடத்தின் மேல் வைத்து பலி செலுத்துவதற்கான சகல முறைமைகளையும் செய்யப்பட்ட விதத்திலே கர்த்தர் அங்கீகரித்தேன், நான் ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லி கர்த்தர் அவனோடு இடைப்பட்டார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? கர்த்தர் நம்மிடத்தில் ஒன்றை எதிர்பார்க்கும் போது அதை நாம் கொடுத்தே ஆக வேண்டும். ஹல்லேலூயா. நாம் என்ன நினைக்கிறோம்? நாம் அநேக நேரத்தில், நான் இதை அடிக்கடி சொல்லுவேன், யாரையாவது வச்சு இல்லை, நான் தான் அதை செய்ய வேண்டும். யாரையாவது வச்சு அல்ல. ஹல்லேலூயா. யாரையாவது வைத்து அல்ல, நாமளே அதை செய்ய வேண்டும். அப்போ ஆண்டவர் மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான். அப்போ நமக்காக மரித்தோரிலிருந்து இப்பொழுது நமக்கு மரித்தவர் யார்? மரித்தோரிலிருந்து நமக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதுதான் பாவனை என்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவும் நமக்காக மரித்தோராய் போய் இப்போ அவர் எப்படி இருக்கிறார்? உயிர் தெழுந்திருக்கிறார். இப்போ ஈசாக்கும் அது போலவே மரித்தோராய் அவனும் ஒப்பு கொடுக்கப்பட்டு
திரும்ப அவன் என்ன செய்தான்? உயிர் தெழுந்தவனாய் பெற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அவ்விதமாகவே கர்த்தர் மரித்தோரின் நிலைமையிலிருந்து உயிர்ப்பிப்பதற்கு கர்த்தருடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். அப்போ நீங்களும் நானும் அதை எந்த விதத்தில் ஏற்றுக்கொள்ளுகிறோம்? அப்போ வேகமாக நீங்கள் தியானித்து பார்ப்பீர்கள் என்றால் இந்த காரியங்களை விளக்கமாக நாம் ஒருவேளை ஞாயிற்றுக்கிழமை தியானிக்கலாம். ஆனால் இந்த பகுதியினுடைய முக்கிய காரியத்தை, இந்த வாக்குத்தத்தத்தினுடைய முக்கிய காரியத்தில் நடந்த விஷயத்தை கவனித்து பாருங்கள். 3ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் சொல்லும் பொழுது அதை செய்ததினாலே 18ஆம் வசனத்திலே அவர் ஒன்றை சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இப்போ முதலாக ஆண்டவர் இவனுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார், அப்பொழுது சத்துரு இல்லை. முதலாக வாக்குத்தத்தம் பண்ணினார், அப்பொழுது இஸ்மவேல் இல்லை. ஆனால் இப்பொழுது இஸ்மவேல் என்று ஒருவன் வந்து சத்துருவாக துஷ்டனாக இருப்பான் என்று சொன்னதின் நிமித்தமாக இப்பொழுது கர்த்தர் அந்த சொன்ன சத்ருவை அழிக்க முடியவில்லை. காரணம் என்ன? இந்த சத்ருவும் யாருடைய சந்ததி ஆயிட்டா? அவனுடைய சந்ததி. சத்ருவும் இவனை சார்ந்தவனாய் இருக்கிறான். சாத்தானும் யாரால் படைக்கப்பட்டவனாய் இருக்கிறான்? தேவனால் படைக்கப்பட்டவனாய் இருக்கிறான். அப்ப எல்லாமே அவருடையது என்பதனால் அவர் அதற்கு மாற்று வழி அல்ல, அதை மேற்கொள்ளுகிற, அதை ஜெயிக்கிற, அதிலே நாம் பலன் கொள்ளுகிற ஒரு இடத்தில் கர்த்தர் நம்மை வைக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஒன்றுக்கொன்று பலனடைய செய்து எதை தாழ்த்த வேண்டும், எதை உயர்த்த வேண்டும் என்ற முடிவை யார்கிட்ட கொடுத்துட்டாரு? நம்மகிட்டே கொடுத்துட்டார். இப்போ அந்த இடத்துல தான் ஈசாக்குக்கு அங்கே ஒரு பலன் வருகிறது. என்ன? 17ஆம் வசனம் பாருங்க. அந்த இடத்துல நான் இப்படி சொல்லுகிறேன். 3ஆம் வசனத்திலிருந்து ஒன்றையாய் நாம் தியானிக்கும் போது அந்த 17, 18 வசனத்தினுடைய அந்த நிறைவேறுதலை நாம் கவனிக்க முடியும். முதல் காரியம் ஆபிரகாம் செய்தது என்ன என்றால், தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனார். தனக்கு குறித்த இடம். கர்த்தர் சில வேளையில் நமக்கு என்று சில காரியங்களை ஸ்பெசிஃபிக்காக சில இடத்தை சொல்கிறாரு, குறிக்கிறாரு, அனுப்புகிறார். அப்படி அனுப்பும்போது நம்ம என்ன பண்ணிடணும்? புறப்பட்டுறணும். அல்லேலூயா. ஆமாம். எப்படி அதை செய்வது, எப்படி அதை நிறைவேற்றுவது என்பது அல்ல, கர்த்தர் அந்த இடத்தை காண்பித்தார். இப்போ ஆண்டவர் ஏன் அந்த இடத்தை குறிப்பிடணும்? நான் நிறைய யோசிச்சிருக்கேன். அவர் வந்து வீட்டில் வந்து சொல்றாரு, அவனை பார்த்து சொல்லுகிறார், நீ உன் மகனை எனக்காக என்ன செய்ய வேண்டும்? பலியிட வேண்டும். ஆனால் அதை எங்க பலியிடணும் என்றால், 3 நாள் பிரயாண தூரமாய் இருக்கிற அந்த இடத்தின் பேர் என்னன்னு போட்டிருக்குது? மோரியா மலையிலே போய் நீ பலியிட வேண்டும். மோரியா என்பது ஒரு பெரிய ஸ்தலம், ஒரு பெரிய ஒரு மலைகள் நிறைந்த ஒரு இடம் போல. அங்கு போய் நீ என்ன செய்ய வேண்டும்? பலி செலுத்த வேண்டும். அது எங்கே இருக்கிறது? எருசலேமின் அருகில் இருக்கிறது. பிற நாட்களிலே இந்த பகுதியை நான் உங்களுக்கு விளக்கமாக வேத ஆதாரங்களோடு வருகிற நாட்களிலே நான் அதை விளக்குகிறேன். ஆனால் அதை சொல்லி செல்லுகிறேன். இந்த மோரியா மலையில தான் தாவீது தன் கூடாரத்தை கட்டினான். தேவனுக்கு ஆலயம், சாலமோன் கட்டின ஆலயம் எங்க இருக்குது? இந்த மோரியா மலையில தான் இருக்கிறது. இயேசு பலியானதும் இந்த மலையில தான், இந்த மோரியா மலையின் ஒரு பகுதியிலே தான். அப்ப நல்லா கவனிச்சு பாருங்க, ஆண்டவருடைய தூர திட்டம், அவருடைய ப்ரீ பிளான் பாருங்க. இந்த ஈசாக்கு இந்த மலையில், இந்த இடத்திலிருந்து பாவனையாக மீட்கப்படுகிற அதே மலையிலே இந்த உலகம் ரட்சிக்கப்படுவதற்காக இயேசுவும் அங்கேயே பலியானார். அவர் அங்கே பலியானார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். அவர் 3வது நாளிலே என்ன செய்தார்? உயிரோடு எழுந்தார். அதுதான் பாவனையாக ஈசாக்கும் என்ன செய்யப்பட்டாராம்? உயிரோடு காக்கப்பட்டான். அல்லேலூயா. அப்போ அதற்கு முக்கியமான இடம் என்ன? அங்கே ஆபிரகாமுக்கு சொல்லி இருந்த இடம். 9ஆம் வசனம் சொல்லி இருக்கிறது, தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்துக்கு என்ன செய்தாங்க? வந்தாங்க. இந்த சொல்லியிருந்த இடம் அப்படின்னா அந்த சொன்னதை செய்யணும். கர்த்தர் சொன்னதை செய்யறதுக்கு சில நேரம் பிராக்டிக்கல் இஷ்யூ வரும். பிராக்டிக்கல் இஷ்யூ என்ன வரும்? ஒத்தே போவாது. நீங்கள் கொஞ்சம் நடைமுறையை சிந்திச்சு பாருங்க அப்படின்னு சொல்றதுக்கானதெல்லாம் நல்ல நேரம் வரும். ஆனால் அவர் சொல்லி இருந்த இடம், அவர் சொல்லி இருந்த இடம் வந்த பொழுது, 2வது அதே 9ஆம் வசனத்தில் பாருங்க, பலிபீடத்தை உண்டாக்கினார். பலிபீடத்தை உண்டாக்கின பிறகு 3வதாக கவனித்து பாருங்கள், ஈசாக்கை கட்டி. இப்போ நல்லா கவனிங்க, ஈசாக்கும் அந்த பலிக்கு தன்னை என்ன செய்தான்? ஒப்பு கொடுத்தான். இந்த இடத்துல பெற்றோருடைய வளர்ப்பு அங்கே ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. ஈசாக்கு பலியிடும் போது அவனுக்கு வயது எத்தனை?
சுமார் 17 to 20 ஒரு வாலிபன் என்று வைத்துக்கொள்வோம். நம்ம வீட்டில் அப்படி செய்ய முடியுதா? 5 வயசு பிள்ளையவே சில நேரம் நம்ம கண்ட்ரோலில் என்ன செய்ய முடியல, வைக்க முடியல. ஆனால் இவனை கட்டி எங்கே தூக்கி வச்சாராம்? பலிபீடத்தில். இவன் 17 ஆண்டுகளில் அவனோடு கூட வாழ்ந்த காலத்திலே பல முறை ஆடை அப்படி வைத்து அதை தகன பலி இடுவதை இந்த ஈசாக்கு பல முறை பார்த்திருக்கிறான். ஆனால் பார்த்திருக்கிற ஈசாக்கு இன்றைக்கு பலிக்கு தன்னை கட்டி வைக்கும்போது அவனுக்கு தெரியும் தன் வாழ்க்கை முடிந்தது என்று. ஆனால் அவன் எதிர் பேசாமல், அல்லேலூயா. அங்கதாங்க முக்கியமான நம்முடைய குடும்பம் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கப்படும் போது அப்பதான் ஆண்டவர் பேசுறாரு. 16ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால். அங்கதான் முக்கியமான விஷயம். நீ ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செஞ்ச பத்தியா, நான் உனக்கு இப்ப புதுசா ஒன்னு சொல்றேன் பாரு. அதுதான் 17ஆம் வசனம். என்ன திரும்ப பேசுகிறார்? நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் என்ன செய்வேன்? பெருக பண்ணுவேன் என்றும். முக்கியமாக அப்போ தான் சொல்கிறாரு, உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை என்ன செய்வார்கள்? இது எதை மேற்கொள்வதற்கு? அங்கே இஸ்மவேல் என்று ஒருவன் வந்தான், அவன் துஷ்டனாய் இருப்பான், அவன் எனக்கு எதிராக என்ன செய்வான்? குடியிருப்பான். அந்த வந்த சத்துருவை மேற்கொள்வதற்கு எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் வேண்டும், ஒரு தைரியம் வேண்டும், அதற்கு ஒரு அனுகூலம் வேண்டும். அதற்கு அவர் கொடுத்ததுதான் உன் சந்ததியார் சத்துருக்களின் வாசல்களை என்ன செய்வார்கள்? மேற்கொள்வார்கள். ஹல்லேலூயா. அந்த மேற்கொள்ளுதலுக்கு செய்த அந்த இடத்து பேர் தான் யெகோவா ஈரே. இப்போ நீங்க மேற்கொள்றதுக்கு கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு மேற்கொள்ளும் அதிகாரத்தை அவர் தர விரும்புகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த மாதத்தின் இந்த கால வேளையில, ஆண்டவரே எனக்கும் இந்த மேற்கொள்ளும் அதிகாரத்தை கொடுத்து நானும் வெற்றி பெறுவதற்கு, ஜெயம் பெறுவதற்கு எனக்கு உதவி செய்யும் என்று ஒப்பு கொடுப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை அப்படியே நடத்துவார். அப்பந்தான் அவர் சொல்றாரு, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால். ஆண்டவர் இந்த மாதத்தில் அவ்விதமாய் உங்களை என்ன செய்வாராக? ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கும் அவர் யெகோவா ஈரேவாக இருந்து உங்கள் ஒவ்வொரு குடும்பத்தின் காரியங்களையும் பார்த்து கொள்ளும் தேவனாக இருந்து உங்களை வழி நடத்துவாராக. God bless you.